Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 513 part 2. ஓபன் பண்ணா சவுத் ப்ளூல இருக்க அந்த பேர்டி கிங்டம் காட்டுறாங்க. அங்க அந்த பேர்ட்ஸுக்கும் மனுஷங்களுக்கும் பஞ்சாயத்தை சரி பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நம்ம சாப்பர் அனுப்பி வச்சுட்டு அவங்களுமே நிம்மதியா இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பர் போனது கஷ்டம் தான், ஆனா திரும்பி வருவான்னு ஒரு நம்பிக்கை. சரி நம்ம வேலையை பார்ப்போம், கண்டிப்பா ஒரு நாள் வருவான்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போகும்போது திடீர்னு இந்த பேர்ட்ஸ் எல்லாம் காட்டுத்தனமா கத்த ஆரம்பிச்சிருங்க. என்ன ஆச்சு மேல பார்த்து கத்துங்களேன்னு பார்த்தா நம்ம சாப்பரை கூப்பிட்டு போச்சு ஒரு பேர்டு. அது அப்படியே ரிட்டர்ன் வரும். ஒன்னு இங்க இருக்க எல்லாத்துக்குமே ஆச்சரியம், என்ன போன வேகத்துல ரிட்டர்ன் வந்த மாதிரி இருக்குன்னு. அந்த பேர்டு கிட்ட விசாரிப்பாங்க, என்னாச்சு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு ரக்கூனை தண்ணியில தள்ளி விட்டுட்டியா அப்படி இப்படின்னு பதட்டத்தோட கேட்பாங்க. ஆனா அந்த பேர்டு எதுவுமே சொல்லாம பேன்னு நிக்கும். அந்த டைம் தான் சாப்பர் ஒரு லேண்டிங்க கொடுத்து, இந்த உலகத்தோட அமைதிக்கு போராடுறவன் எவ்வளவு பெரிய வில்லனா இருந்தாலும் அந்த வில்லனுக்கு நான் தான்டா வில்லன், ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படி இப்படின்னு பயங்கரமா மாறுவேஷத்துல வந்து ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அதாவது இவன் தான் சாப்பர்னு சொல்லி தெரியக்கூடாதாமா. ஆனா அவனுக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன் சாப்பரு நீ திரும்பி வருவேன்னு எங்களுக்கு தெரியுமியா, ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம்பாங்க. அவன் இல்ல நான் சாப்பர் கிடையாது, சாப்பரோட ஃப்ரெண்டு, பார்க்க அவன மாதிரியே தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு எவ்வளவோ சமாளிப்பான். ஆனா அவங்க என்னப்பா விளையாட்டு பண்ணிட்டு இருக்க, திரும்பி வரதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்கேன்னு கரெக்டா கேட்பாங்க. அவன் ஐயோ இல்லவே இல்லன்னு சொல்லி அடிச்சு புரண்டு செதறி அடிச்சு வந்து விழுவான். ஏப்பா ரக்கூனு என்ன ஓகேவான்னு கேட்டா, இல்ல நான் பழைய ரக்கூன் இல்ல, நான் தான் சாப்பரு, திருப்பி என்னைய இதையே சொல்ல வைக்காதீங்க, நான் செம்மையா காண்டாயிருவேன் அப்படி இப்படின்னு தொண்டையிலேயே கத்தின உடனே அவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சு, இவன் நம்ம கூட விளையாடுறான். சரி அவன் தான் விளையாடுறான்னு தெரியுது இல்ல, எதுக்கு தேவையில்லாம அவனை போட்டு நம்ம சங்கடப்படுத்திக்கிட்டு அவன் போக்கிலேயே போவோன்னு சொல்லி. ஆனா ஆமா நாங்க தான்ப்பா கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம், உங்களோட சாப்பர் மாஸ்க் சூப்பரா இருக்குது அண்ட் நீங்க ஒண்ணு சாப்பர் மாதிரி எல்லாம் இல்ல அப்படி இப்படின்னு பயங்கரமா முட்டு கொடுப்பானுங்களா. அது அவனுக்கே தெரிஞ்சு போய் அடப்போங்கயான்னு வேஷத்தை கலைச்சிருவான். பின்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு வேஷம் போட்டும் எல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டானுங்கல்ல. சரி ரைட்டுன்னு அந்த சின்ன பேர்டு கிட்ட போய் ஜாலியா விளையாடுவான். அதுக்கப்புறம் சாப்பர் மேட்டர் சொல்லிடுவான், இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்க தான் கிளம்புனேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் இங்க பண்ண வேண்டி இருக்குது, சோ அதனால கொஞ்ச நாளைக்கு நான் இங்க இருக்கலாமான்னு கேட்பான். அவங்க என்ன வேண்டான்னா சொல்லுவாங்க, பல வருஷமா இருந்த பஞ்சாயத்தை ஒரே நாள்ல தீர்த்து வச்சுட்டு போயிருக்கான், நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்க இருக்கலாம்னு. சாப்பருக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா அவன் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கான். இங்க இவனுக்கு தெரியாத ஏகப்பட்ட பிளான்ஸுங்க இருக்குதுங்க, அது எல்லாத்தையுமே அவன் கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ண போறானாமா. அது மட்டும் இல்லாம அவனோட ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்படியே ஊருக்குள்ள பொடி நடையா வருவான். அவன் வரத பார்த்து அத்தனை பேத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறம் நேரா அவனை ஒரு இடத்துக்கு கூட்டு போவாங்க. பெரிய டோர் வச்சு ஏதோ ரூம் மாதிரி இருக்கும். இது என்ன அதுன்னு கேட்கும் போது அப்படியே ஓபன் பண்ணுவானுங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமா நம்மால ஷாக் ஆயிருவான். என்னடானா இதுதான் இந்த வில்லேஜோட லைப்ரரியாமா, நீங்க இருக்க எதை வேணாலும் எடுத்து படிக்கலாம் அப்படின்ட்டு காட்டுவாங்க. வேற லெவல்ல இருக்கும், அவ்வளவு பெரிய லைப்ரரி. என்னடா இது இத்தா தண்டி இருக்குன்னு ஆடி போயிடுவான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஒரு புக்கை தான் எடுத்து பார்ப்பான். அதுலயே ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸை பத்தி போட்டிருப்பாங்க. நிறைய மெடிசன்ஸும் இருக்கும். இந்த கிராமத்துல இருக்கவங்களுக்கும் நிறைய மெடிசன்ஸை பார்த்து ஈஸியா பண்ண முடியும். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த பேர்ட்ஸுங்களால பெரிய பஞ்சாயத்து, அதனாலேயே ஒரு வேலையும் ஒழுங்கா பண்ண முடியல. ஆனா இப்பதான் அந்த பிரச்சனையே இல்லாம போச்சு. சாப்பரு இவங்களோட லுக்க பார்த்துட்டு இவங்களுக்கு எல்லாம் மூளையே இருக்காதுங்கிற மாதிரி முடிவே பண்ணிட்டான். ஆனா இவங்களோட புக்கை பார்க்கும் போதுதான் தெரியுது எந்த அளவுக்கு பிரில்லியண்டா இருக்காங்கன்னு. இதத்தான் பழமொழியில சொல்லியிருக்காங்க, டோன்ட் ஜட்ஜ் a book by its coverன்னு. அதாவது புக்கோட கவரை பார்த்து புக்கை முடிவு பண்ண கூடாது. அண்ட் அவங்க லுக்கு தானே காட்டுவாசி மாதிரி இருக்குது. ஆனா அவங்க வெப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைடெக் அட்வான்ஸ்டா தான் வச்சிருப்பாங்க. ஈட்டில ராக்கெட் லான்ச்சர் மாதிரி வச்சு அடிக்கிறானுங்கன்னா பெரிய ஆளுங்க தானே, என்ன கொஞ்சம் கிறுக்கு போயிலுக முரட்டு பீசுங்க. மத்தபடி அவங்களோட கல்ச்சரல் லெவல்லாம் வேற லெவல். இவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்க வேண்டி இருக்குதுமான. கூட இருக்க ஆளு எப்பா ரக்கூனு நீ உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி என்கிட்ட கேவலமா பேசிட்டு இருக்க, கொஞ்சம் பார்த்து பேசுமா. அவன் கண்டுக்காம பாடு பேசிட்டு இருப்பான். அவனுக்கு உடனே அப்படியே அவனோட பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வரும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பையன் அப்படியே பீஸ்ட் சைஸ்ல மாறி வந்தப்போ அந்த ஊர் மக்கள்லாம் ஃபர்ஸ்ட் இவனை ஸ்னோமேன் நினைச்சாங்க. ஆனா ஆபத்து இல்லன்னு நினைக்கல, ரொம்ப டேஞ்சர்னு சொல்லி கல்ல வச்சு அடிக்கிறது, கன்ன வச்சு சுடுறதுன்னு அவனை பயங்கர மோசமா ஒரு மான்ஸ்டரா ட்ரீட் பண்ணானுங்க. அந்த டைம்லங்கும் போது அவன் குழந்த மாதிரி. அவனை இப்படி எல்லாம் பண்ணா என்ன பண்ணுவான், கன் ஷாட் எல்லாம் வாங்கி அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ரத்தக்கரையோட அங்க இருந்து அடிச்சு புரண்டு ஓடுனான். அவனை எப்படியாச்சும் கொல்லணும்னு சொல்லி அப்படி சுற்றுப்பானுங்க. கடைசியில் என்னாச்சு, பையன் ரத்த கலரையோட அங்கேயே பேன்னு விழுந்துட்டான். அதுக்கப்புறம் தானே ஹெர்லுக்கு வந்து காப்பாத்தி அவனுக்கு மெடிசன் பத்தி, அப்புறம் நம்பிக்கைன்னா என்ன, அப்புறம் பைரட்னா என்ன அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த சொல்லி கொடுத்தான். கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு அப்பா மாதிரி. அப்படி ஒன்னா சேர்ந்து கொஞ்ச நாளைக்கு ஜாலியா வாழ்ந்தாங்க. ஆனா ஹெர்லுக்கு உடம்புல ப்ராப்ளம் வந்து அவர் இறந்து போனதுனால நம்ம பையன் தனி ஆயிட்டான். அதுக்கப்புறம் தான் நம்ம லூஃபி அவனோட லைஃப்ல என்ட்ரானா. நம்ம சாப்பருக்கு தாழ்வு மனப்பான்மை, யாரும் கண்டிப்பா இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆக மாட்டாங்க, அப்படி ஆனா அவனை கொல்ல தான் செய்வாங்கன்னு. அவனோட அந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாத்தையுமே உடச்செறிஞ்சு நம்ம லூஃபி அவனை ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டான்ல, அவன் மட்டுமா மொத்த குரூவுமே ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட சாகசம் பண்ணான். அவன் இவனுக்கு ஹெல்ப் பண்ணி கடலுக்கு கூட்டு வந்துட்டான். ஆனா பதிலுக்கு இவன் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணானான்னு இவனுக்கே டவுட். இப்ப எப்படியும் திருப்பியும் அதே இடத்துக்கு போனா இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஏன்னா அங்க வந்தவனுக்கு பூரா அந்த அளவுக்கு வெறித்தனமான ஆளுங்க.
ஆளுங்க. இதே மாதிரி போய் சேர்ந்தா அப்புறம் கண்ணு முன்னாடியே அத்தனை பேரும் செத்து போவாங்க. இதனால லூஃபி தான் ரொம்பவும் கஷ்டப்படுவான். ஏன்னா அவன் பட்ட கஷ்டத்தை தான் லைவா பார்த்தாங்களே. எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அந்த சந்தோஷம் மறுபடியும் நீடிக்கணும்னா பையன் ரியல் மான்ஸ்டரா மாறினா மட்டும்தான் முடியும். எவன் எங்களை பிரிக்க வந்தாலும் அவங்க எல்லாத்தையும் பொழந்து கட்டணும். லூஃபியை எப்படியாச்சும் சந்தோஷமா வச்சுக்கணும். அதுக்கு நான் ஸ்ட்ராங்கா மாற போறேன். இது சத்தியம் லூஃபின்னு சொல்லி கதறி கதறி அவன் அழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.